இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு நியூ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய பேருக்கு வந்து கோட்டாக் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த ஆஃபர் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளோட கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது, நமக்கு கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி செக் பண்றது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கிரெடிட் கார்டுக்கும் இந்த ஆஃபர் வந்து வந்திருக்குதா அப்படிங்கிறத வந்து மறக்காம செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து வந்திருந்து அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ இப்போ வந்து அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோட்டாக் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்டுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேறு கோட்டாக் பேங்க்கில் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் இதில் வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த செக்ஷன் கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோட்டாக் பேங்க்ல என்னென்ன ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த ஒரே பேஜில் வந்து பார்க்க முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் 1,08,000 ரூபாய் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாயா இப்போ இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்துட்டு 1,28,000 ரூபாயா நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட லீக் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் தான் இப்போ கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கன்சூமர் டூராபிள் லோன், அதாவது ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்துட்டு கன்சூமர் டூராபிள் லோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 50,000 வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. பேடே லோன் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன், ஒன்லி ஃபார் 30 டேஸ் தான் டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து 5,000 வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஆன்லைனில் இல்லை. உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும்னா உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்சில் போய் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ அப்படியே பேக்கில் வந்துக்கோங்க. பேக்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு லிமிட் இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸிட்டிங் கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. நம்மளோட கார்டு நம்பர் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கார்டு வந்து லீக் கிரெடிட் கார்டு, இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ இதில் வந்து நமக்கு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஆஃபர் வந்து லீக் கிரெடிட் கார்டில் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய எக்ஸிட்டிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,28,000 ரூபாய். இப்போ நியூ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய். இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் லிமிட்டை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சப்மிட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர், அப்புறம் எக்ஸிட்டிங் லிமிட், மறுபடியும் நியூ லிமிட் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் கிரெடிட் லிமிட் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்க்ரீஸ் டு 1,60,000 அப்படின்னு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட கிரெடிட் கார்ட வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,60,60,000 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அப்டேட்டட் ஆயிருச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண அமௌண்ட்ட நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேமெண்ட் வந்து நான் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணேன். ஸோ அது ஃபுல் பேமெண்ட் வந்து பண்ணதுமே நமக்கு இந்த கிரெடிட் லிமிட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் வந்து குடுத்திருந்தாங்க. இத யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட கிரெடிட் கார்டுக்கான லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கோட்டாக் பேங்க் கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த ஆஃபர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல வந்து கிரெடிட் லிமிட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆஃபர் வந்து குடுத்திருக்காங்க. அதனால மறக்காம செக் பண்ணுங்க. உங்களுக்கும் ஆஃபர் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ ஆஃபர் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு எப்படி நம்ம கிரெடிட் கார்டுக்கான லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்றது, எப்படி நமக்கு ஆஃபர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றது, இத பத்தின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.